பாராலிம்பிக் உயரம் தாண்டுதலில் தொடர்ந்து 3 முறை பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ள மாரியப்பன் சென்னை திரும்பியுள்ளார். விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதனை நேரலையில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழரசி. வணக்கம் தமிழரசி, இது குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதலில் தொடர்ந்து 3 முறை பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ள மாரியப்பன் தற்போது தமிழ்நாடு திரும்பியிருக்கிறார். டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்திருக்கக்கூடிய அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் இந்த வரவேற்புக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பள்ளி மாணவர்கள், அதே போல விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள் இங்கு வந்து அவருக்கு வரவேற்பை அளித்து வருகின்றனர். அவருக்கு விமான நிலையத்தில் மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதே போல மாணவிகள், பள்ளி மாணவிகள் தேசிய கொடியை காண்பித்து அவரை கைத்தட்டி வரவேற்றனர். அதே போல இசை நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்ச்சிகளும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அவருக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. மாரியப்பன் பாரா ஒலிம்பிக் போட்டியில் தொடர்ந்து 3 முறை பதக்கம் வென்றிருக்கிறார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற உயரம் தாண்டுதலில் தங்க பதக்கம் வென்றார். அதனைத் தொடர்ந்து 2020ஆம் ஆண்டில் நடந்த போட்டியில் வெள்ளி வென்ற அவர் இந்த முறை வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறார். தொடர்ந்து 3 முறை அவர் பதக்கங்களை வென்றிருக்கிறார். இந்தியாவில் தொடர்ந்து 3 முறை பதக்கம் வென்ற ஒரே வீரர் என்ற சாதனையும் அவர் நிகழ்த்தியிருக்கிறார். இந்த நிலையில் அவருக்கு தற்போது இந்த உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இன்று மாலை அவர் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்திக்க இருக்கிறார். அவர் அமைச்சர் இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். மாரியப்பன் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அங்கிருக்கக்கூடிய பெரிய வடக்கம்பட்டி என்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர். தனது சின்ன வயதில் தனது கால்களை இழந்தாலும் தொடர்ந்து அவர் விளையாட்டின் மீது தீராத தாகம் அவருக்கு இருந்தது. உயரம் தாண்டுதலில் கவனம் செலுத்தி வந்த அவர் பள்ளி அளவில் மட்டுமின்றி தேசிய அளவிலும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டியில் அவர் கலந்து கொள்ள துவங்கி 2016ஆம் ஆண்டு பாரா ஒலிம்பிக்ஸில் கலந்து கொண்டு தனது முதல் பதக்கத்தை வென்றார். தொடர்ந்து தற்போது 3வது முறையாக அவர் இந்த பதக்கத்தை வென்றிருக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா 3 டைம் வந்து ஒலிம்பிக்ஸ் மெடல் பண்ணியிருக்கிறேன். கோல்டு அண்ட் சில்வர், பிரான்ஸு. பார்த்தீங்கன்னா பாரிஸில் போகும்போது நான் கோல்டு அடிச்சுட்டு தான் வரணும்னு தான் போனேன். ஆனால் லாஸ்ட் மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர் ஆகி கொஞ்சம் கிளைமேட் செட் ஆகாமல் அதனால் கொஞ்சம் கோல்டு மிஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சத்யநாராயண் கோச் இருக்குது, அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட், அந்த தமிழ்நாடு பேரா அசோசியேஷன் எல்லாரும் எனக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி வந்து என்னென்ன தேவையோ எல்லாம் எனக்கு வந்து எனக்கு தேவைப்பட்டு கொடுத்தாங்க. அப்புறம் எஸ்டேட்டையும் அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணி நல்லா வந்து நீ வந்து கண்டிப்பாக கோல்டு அடிச்சுட்டு வருவோன்னு சொல்லி என்னை அனுப்புனாங்க. அதனால் எல்லாத்துக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம சிஎம் சாருக்கும் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சாருக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா 2016 நான் ஒலிம்பிக்ஸ் போகும்போது ஸ்போர்ட்ஸ் பேரா ஸ்போர்ட்ஸ்னால் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 7 lakhs கொடுத்து எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஊக்கப்படுத்தி நல்லா நீங்கள் வந்து மெடல் அடிச்சுட்டு வரணும்னு சொல்லி நல்லா மோட்டிவேஷன் பண்ணி எல்லாத்துலேட்டும் நாங்கள் 4 பேர் தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் ஆகிருந்தோம். 4 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ மெடல் அடிச்சுட்டு வந்தோம். அவர் ஊக்கப்படுத்தி அனுப்புனார். அதே மாதிரி வந்து மெடல் அடிச்சுட்டு வந்தோம் நாங்கள். அதனால் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா
நான் கிளாஸ் 1 ஜாப் கேட்டிருந்து அவங்க கோரிக்கை கொடுத்துருந்தேன். அவங்க வந்து கண்டிப்பாக நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நம்பிக்கையோடு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 17 ஒலிம்பிக் போட்டி நடந்திருக்கு. அந்த 15 ஒலிம்பிக் போட்டியில் 13 பதக்கம் தான் இந்தியா இதுவரையும் கைப்பற்றிருக்கு. கடைசியாக நடந்த 2 ஒலிம்பிக் போட்டியை சேர்த்து மொத்தம் 48 பதக்கங்கள் வின் பண்ணியிருக்காங்க. இந்த 2 வருஷத்தில் அசூர வளர்ச்சி வந்து பாரா ஒலிம்பிக்கில் பெற்றிருக்காங்க. இன்னும் பல வளர்ச்சி பெறணும்னா எந்த மாதிரியான பயிற்சிகள், அது மட்டும் இல்லாமல் நம்ம சலுகைகள்லாம் நமக்கு தேவைப்படுது? பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் ரியோ மெடல் அடிச்சுட்டு வரும்பொழுதும் டோக்கியோ மெடல் அடிச்சுட்டு வரும்பொழுதும் நான் சொன்னேன், நான் தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒருத்தன் தான் போயிட்டுருக்கேன். இன்னும் நிறையா பேர் வெளியே வந்து நல்லா நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பேருக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து நான் சொன்னது வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சு நிறையா பேர் வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் 4 பேர் மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கிறோம். இந்தியாவில் வந்து 29 மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 50 மெடல் ஆகும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து சைனா இருக்குது. நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸில் வந்து இந்தியா ஃபர்ஸ்ட்டில் வரும். 3 முறை தொடர்ந்து பதக்கம் வென்றிருக்கீங்க. தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவாக நம்ம எஸ்டிஐட்டில் நம்ம தமிழ்நாடு பேரா அசோசியேஷன் எல்லாம் வந்து எனக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. உனக்கு வந்து என்னென்ன தேவையோ எனக்கு வந்து டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி எனக்கு எதாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாரிஸ் பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்ற மாரியப்பன் சென்னை திரும்பியிருக்கிறார். சென்னை திரும்பியதும் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம்.